மக்ரூன் எடுத்துக்கணும். அந்த எடுத்த மக்ரூனை ஏற்கனவே தண்ணி கொதிக்க வச்சு வச்சிருந்தேன். அந்த தண்ணியில இந்த மக்ரூனை போட்டு வேக வைக்கணும். தேவையான அளவு அந்த மக்ரூனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா அதை ஒரு கிண்டி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒன்னோட ஒன்றும் ஒட்டிக்கிட்டு. ரொம்ப குழஞ்சிடாம பார்த்துக்கணும். அந்த மக்ரூனை எடுத்து ஒரு கன்செப்டில் வடிகட்டி எடுத்துக்கணும். லைட்டாக கிளறி வச்சுக்கணும், இல்லைன்னா உடனே ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ ஒரு சட்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கோங்க. ரெண்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதோட போட்டுக்கோங்க. நல்லா அதை வதங்கினதுக்கு அப்புறம் அதுல கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரெண்டு தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி மசிற அளவு வதக்கிக்கோங்க. அந்த வதங்கின தக்காளி கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ் வச்சுக்கோங்க. டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உரப்புக்கு தேவையான அளவு நீங்க போட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, தேவைன்னா சாட் மசாலா போட்டுக்கோங்க, இல்லைன்னா மஞ்சள் போட்டாலே நல்லா இருக்கும். வேக வச்ச மக்ரூனை அதோட கொட்டி சிம்மில் வச்சு அடுத்த சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா எல்லா பக்கமும் மசால் படுற அளவுக்கு கிண்டி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சோண்டு மல்லி இலையை மேலே தூவி அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதுதான்.
சுவையான மக்ரூனி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.